தமிழகத்தில் பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கண்டித்தும் கடுமையான தண்டனைகள் வழங்க கோரி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் திருச்சியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுச் சென்றனர். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ள நிலையில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் மற்றும் கொடூரமான படுகொலைகளை கண்டித்தும் பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்க வலியுறுத்தியும் திருச்சி மாவட்ட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணியானது இன்று மாவட்ட தலைவர் உமர் ஃபாரூக் தலைமையில் திருச்சியில் நடைபெற்றது. திருச்சி சிங்காரத்தோப்பு காமராஜர் வளைவிலிருந்து துவங்கிய இப்பேரணியை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர் அன்சாரி தொடங்கி வைத்தார். இதில் ஆண்கள் பெண்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கையில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை தடுக்க வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியவாறு கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு பேரணியாகச் சென்றனர். பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது, கொடூரமான பாலியல் குற்றங்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும், பெண்கள் மற்றும் சிறுமிகளின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் மாவட்ட செயலாளர் சம்சுதீன், பொருளாளர் கனி, துணைத் தலைவர் பிலால், துணைச் செயலாளர்கள் அமானுல்லா, காதர், சர்புதீன், அன்சர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். பாலியல் தொல்லை, பாத்ரூம் போனாலும் பாலியல் தொல்லை, பாத்ரூம் போனாலும் பாலியல் தொல்லை, இங்கே பாத்ரூம் போனாலும் பாலியல் தொல்லை, பாத்ரூம் போனாலும் பாலியல் தொல்லை. சிறுமியையும் சீரழிக்கிறான், சிறுமியையும் சீரழிக்கிறான், சிறுமியையும் சீரழிக்கிறான், சிறுமியையும் சீரழிக்கிறான். மூதாட்டியையும் கற்பழிக்கிறான், மூதாட்டியையும் கற்பழிக்கிறான், மூதாட்டியையும் கற்பழிக்கிறான், மூதாட்டியையும் கற்பழிக்கிறான். ரத்தவெறி பிடித்த மிருகங்களின் ரத்தவெறி பிடித்த மிருகங்களால் பாலியல் தொல்லை கயவர்களால், பாலியல் தொல்லை கயவர்களால் பதறி துடிக்குது தமிழ்நாடு, பதறி துடிக்குது தமிழ்நாடு, பதறி துடிக்குது தமிழ்நாடு, பதறி துடிக்குது தமிழ்நாடு. தலைகுனிவு 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 தலைகுனிவு, நாட்டுக்கே இது தலைகுனிவு, நாட்டுக்கே இது தலைகுனிவு. சிறுமியை கூட்டு கற்பழிப்பில், சிறுமியின் கூட்டு கற்பழிப்பில் உலக அரங்கில் இந்தியாவுக்கு, உலக அரங்கில் இந்தியாவுக்கு தலைகுனிவு தலை படுகொலை அராஜகம், இரத்த படுகொலை அராஜகம் தமிழ்நாட்டில் இப்போது, தமிழ்நாட்டில் இப்போது நடக்கிறதே 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 நடக்கிறது, தமிழ்நாட்டில் நடக்கிறதே தமிழ்நாட்டில் நடக்கிறது. இரத்த படுகொலை அராஜகம் தமிழ்நாட்டிலும் நடக்கிறது, தமிழ்நாட்டிலும் நடக்கிறது. சின்ன பெண்ணுக்கும் பாதுகாப்பில்லை, சின்ன பெண்ணுக்கும் பாதுகாப்பில்லை. சின்ன நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு உடனடியாக நடவடிக்கை எடு உடனடியாக நடவடிக்கை எடு உடனடியாக நடவடிக்கை எடு உடனடியாக நடவடிக்கை எடு. சிறுமிகள் பெண்கள் மீதான, சிறுமிகள் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்குகளில், பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் உடனடியாக நடவடிக்கை எடு உடனடியாக நடவடிக்கை எடு உடனடியாக நடவடிக்கை எடு உடனடியாக நடவடிக்கை எடு. தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முஸ்லிம் சமுதாய பேர் இயக்கத்தினுடைய திருச்சி மாவட்டம் சார்பாக திருச்சி சிங்காரத்தோப்பு காமராஜர் வளைவில் இருந்து பாலக்கரை ரவுண்டானா வரைக்கும் ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தமிழகத்தில் தற்பொழுது நிகழக்கூடிய பாலியல் வன்முறை கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தினந்தோறும் நாளும் பொழுதொரு மேடைக்கும் பாலியல் சம்பந்தமான வன்முறைகள் சம்பந்தமான கொடுமைகள் குறித்து செய்திகளில் நாள் ஒன்றுக்கு செய்திகள் வராமல் நாள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட திருச்சி மாவட்டத்தில் மணச்சூரில் ஒரு பாலியல் வழக்கு என்று செய்தி வருகிறது. அப்ப இது போன்ற பாலியல் வன்முறை கொடுமைகள் தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது இதற்கு உரிய நடவடிக்கை ஆளக்கூடிய அந்த விஜய் தலைமையிலான அரசு மேற்கொள்ள வேண்டும். நான் ஆட்சிக்கு வந்தால் நான் அந்த பாலியல் குற்றங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பேன், அது குறித்து பெரிய மாற்றத்தை உண்டாக்குவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். தான் தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அப்போதைய திமுகவுடைய அரசை ஸ்டாலின் அவர்கள் மீது விமர்சனம் செய்யக்கூடிய நேரத்தில் எல்லா பிரச்சாரங்களிலும் சிறுமிகள் மீது கவலைப்பட்டு, பெண்கள் மீது கவலைப்பட்டு அடுக்கடுக்கான அந்த கேள்விகளை கேட்டார். இத்தனை பெண்கள் பாதிக்கப்படுகின்றார்களே, இத்தனை குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றார்களே, அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலையா சிஎம் சார் என்றெல்லாம் கேள்வி கேட்டார். ஆனால் தான் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு, தன்னுடைய ஆட்சி அதிகாரம் அமைந்த பிற்பாடு இப்படிப்பட்ட செயல்பாடு இருக்கிறது என்று பார்த்தால், ஒரு வாரத்திற்கு 2 வாரத்திற்கு ஒருமுறை ஏராளமான பாலியல் வன்முறை வழக்குகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதுவரைக்கும் 100க்கு நெருக்கமான வழக்குகள் தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. திருச்சி மாவட்டத்தில் மட்டுமே ஒரு வாரத்தில் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இத்தகைய விஷயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால், இது குறித்து அது திருத்தப்பட வேண்டும் என்றால் நடவடிக்கை யார் எடுப்பது? அப்ப ஆட்சி செய்யக்கூடிய அந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது குறித்து விரைந்து ஒரு சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், சட்டமன்றமானாலும் சரி, பொதுமக்கள் ஆனாலும் சரி, அதிகமானவர் சொல்லக்கூடிய கருத்து என்னவாக இருக்குன்னா, இத்தகைய அந்த தவறான பாலியல் வன்முறை வழக்குகளுக்கெல்லாம் நாம மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை எல்லாம் பத்தல, அவங்களை கொண்டு வந்து மக்கள் மன்றத்தில் விடுங்க. அரபு நாடுகள்ல இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை கொடுக்கப்படுகிறதோ அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை வேணும் அப்படின்னு எல்லா மக்களும் சொல்றாங்க. அப்ப இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக, இந்த விழிப்புணர்வு பேரணி வாயிலாக நாம் வைக்கக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைமையில் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 65க்கு மேற்பட்ட பேரணி தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கிறது. அந்த அனைத்து பேரணிகளும் சொல்லக்கூடிய இரண்டே கோரிக்கை என்னவென்று சொன்னால், இந்த பாலியல் வன்முறைகள் தமிழகத்திலே அது நிறுத்தப்பட வேண்டும். அது நிறுத்தப்படக்கூடிய விஷயத்தை தாண்டி அதில் சம்பந்தப்படக்கூடிய மக்கள் மீது அவர்களுடைய அந்த குற்ற நடவடிக்கை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தீர்மானமாக, இந்த பேரணியுடைய நோக்கமாக இருக்கிறது. அதை இந்த பேரணியின் வாயிலாக மக்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த பேரணியிலே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியர்கள் என்று எல்லாம் பங்கு பெற்று, பெருமளவில் பங்கு பெற்று இதற்குண்டான உரிமை குரலை அவர்கள் கண்டன கோஷங்களாக எழுப்பியிருக்கிறார்கள். ஆளக்கூடிய அரசாங்கத்திற்கு எங்களுடைய எச்சரிக்கைகளை, என்னுடைய கண்டனங்களை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். திமுக ஆட்சி காலத்திலேயே இதே தொடர்ந்து பாலியல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம அந்த பேரணியுடைய உரையில சொன்னதுதான், ஆளக்கூடிய காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்து, எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலிருந்து, கருணாநிதி ஆட்சி காலத்திலிருந்து, ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்திலிருந்து, எல்லாருடைய ஆட்சி காலத்திலும் குற்ற நடவடிக்கை இருக்குதான். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாக்கணும்ல. எல்லாருடைய ஆட்சியாலும் தவறு நடக்குதான். அது தவறு நம்ம யாருமே தப்பு நம்ம சொல்லல. எல்லாருடைய ஆட்சியாலும் தவறு நடப்பது போன்று நீங்க அப்படிப்பட்ட வாக்குறுதி சொல்லல. இல்ல, நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க மக்களுக்கு? உங்களுடைய வாக்குறுதி எப்படிப்பட்ட வாக்குறுதியா இருந்துச்சு? நான் வந்து எல்லாத்தையும் மாற்ற வேணும், சிஎம் சார் கேட்கல, நீங்க தூங்க மாட்டீங்களா, அப்படி இப்படின்னு 1008 விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு தானே. அப்ப அந்த விமர்சனங்களை மக்கள் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ பேசிட்டு போயிடலாங்கிறது கிடையாது. தமிழக மக்களை பொறுத்தவரைக்கும் நல்ல விழிப்புணர்வுள்ள மக்கள். ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா அது குறித்த கேள்வி எழுப்பக்கூடிய மக்கள். அப்ப அந்த கேள்வி தான் நாங்க எழுப்புறோம். எங்க ஜமாத்தை பொறுத்த அரசியல் கட்சி கிடையாது. திமுக, அதிமுக எங்களுடைய பின்னணியில் இல்லை. நாங்க எந்த விதமான ஆட்சி அதிகாரத்துக்கு பின்னாடி நாங்க இல்லை. நாங்க ஒரு சமுதாய அமைப்பு, சமுதாய பேர் இயக்கம், சமூகத்தில் நடக்கக்கூடிய தவறு தீமைகளை கண்டிச்சு பேசக்கூடிய இயக்கம். அப்ப இந்த கேள்வி நாங்க எல்லா ஆட்சியிலும் கேட்போம். விஜய் ஆட்சி மட்டும் கிடையாது. எங்களுக்கு ஸ்டாலின் ஆட்சியாக இருந்தாலும், திமுகவுடைய, அதிமுகவுடைய எந்த ஆட்சியாக இருந்தாலும் எங்களுடைய கேள்வி என்பது எல்லா ஆட்சியிலும் இருக்கும். நாங்க விஜய் வந்தா கேள்வி கேட்போம், டிஎம்கே வந்தா கேள்வி கேட்க மாட்டோங்கிறோம் கிடையாது. இதே திமுக ஆட்சியில நாங்க நடத்தாத போராட்டங்கள் கிடையாது. அதிமுக ஆட்சி நடத்தாத நாங்க போராட்டங்கள் கிடையாது. அப்ப எங்களுடைய போராட்டங்கள் என்பது ஆட்சி அதிகாரத்தை வைத்தல்ல. யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுடைய அந்த குறைகள் தீர்க்கப்பட வேண்டும், அந்த தீமைகள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய உயரிய நோக்கம் என்பதை நம்ம பதிவு செஞ்சுக்கிறோம். இஸ்லாமியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான, நீண்ட நாள் செயலில் இருக்கக்கூடிய